ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டத்துல விசில் சத்தமே கேட்கலையா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்களை சேர்ந்த ஆதரவாளர்கள் ஒரு 500 பேரு ஏடிஎம்கேல போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் போனாரு, சீட்டு வாங்கினாரு, பதவி வாங்கினாரு, எங்களை அம்போன்னு விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு குமுறல் சத்தம். இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையனையே அங்க ஒண்டின்னு கருகிறாரு. அவருக்கே அங்க மரியாதை இல்ல. அவரே 3வது இடத்து 4வது இடத்து வச்சிருக்காங்கப்பா. அவரே அதிருப்தியில இருக்கிறாரு. எதுக்குப்பா நம்ம போய் இவரு கூட இருக்கணும்? ஆனால் அதிமுக பக்கம் மூட்டை முடிச்ச கட்டுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பக்கம் போயிருக்காங்க. ஆப்டர் எலெக்ஷன் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க மாட்டாருங்க, திமுக பக்கம் வந்துருவாரு அப்படின்னு நம்ம சொல்ல போனோம். ஏன்னா செங்கோட்டையனை அங்க மதிக்கிறதுக்கு யாருமே இல்ல. விஜயும் மதிக்கல, புசியானந்தும் மதிக்கல, ஆதவர்ஜன யாருமே மதிக்கிறதுக்கு தயாராகவே இல்ல. சொந்த கட்சிக்காரங்களே ஈரோடுல உள்ளடி வேலை பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல போனோம். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம பிரச்சாரத்துல ரெட்டைலைக்கு வாக்கு கேட்க ஆரம்பிச்சார். ஏன்னா பழக்க தோசை மாறாதுல, பிளட்டுங்க, பிளட்டு ரெட்டைல பிளட்டு அப்படிதான் இருக்கும். பழக்க தோசத்துல எல்லாம் ரெட்டைலை சின்னத்துல வாக்களிங்க அப்படின்னு கேட்டாரு. இது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்புக்கு கொஞ்சம் ஆதரவும் கொடுத்திருக்காரு. யாரும் நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாப்பா, செங்கோட்டையனை ஈரோடுல எந்த சந்துல புந்துல பிரச்சாரம் போல கொடுங்க. ஏன்னா அவர் விசில் சின்னத்துக்கு வாக்கிக்க மாட்டாரு, ரெட்டலைக்கு தான் வாக்கிக்கப்பாரு, நம்மளுக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரா, எல்லாருக்கும் அன்பு கட்டளை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல போனோம். சோ என்னதான் இருந்தாலும் நீங்க போனீங்க, பதவி வாங்கிட்டீங்க, சீட்டு வாங்கிட்டீங்க, உங்க கூட இருந்தவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டீங்க, எங்களை அம்போன்னு விட்டுட்டீங்களே. தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு பிறகு இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு அச்சம் செங்கோட்டையன் அவர்கள் கூட இருந்து வந்ததுனால எப்ப ஆள விடுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதிமுகவில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க 500க்கும் மேற்பட்டோர். சோ இதனால ஈரோடு மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகம் தோல்வி உறுதி அப்படின்னு சொல்றாங்க. விசில் சத்தம் கேட்காது, அது வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி தூத்துக்குடி மாவட்டத்துல போயிருச்சு, இப்ப ஈரோடு மாவட்டத்துல போயிருச்சு, அடுத்து எந்த மாவட்டமோ அப்படின்னு எல்லாரும் குழம்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்து எந்த மாவட்டத்துல விசில் சத்தம் கேட்காம போகும் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.